சிக்கன் பிரியாணிக்கு 1/2 கிலோ தான் ரைஸ் எடுத்துருக்கேன், 1/2 கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன். இது 65க்கு கலந்து வச்சுருக்கேன். வெங்காயம் 2 வெங்காயம், 3 பச்சை மிளகா, ஒரு பெரிய தக்காளி, புதினா, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பட்டை லவங்கம்லாம் தாளிக்கிறதுக்கு. குக்கர் சூடாகிடுச்சு, எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு பட்டை லவங்கம் போட்டேன், இந்த வெங்காயம் சேர்த்துக்கிறேன். பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு இப்படி சேர்த்துறேன். நான் கிளாஸில் 2 டம்ளர் அரிசி எடுத்து வச்சுருக்கேன். 2 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி. இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் கழுவி ஊற வச்சுருக்கேன். வெங்காயம் வதங்கிடுச்சு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துருக்கேன், ஒரு ஸ்பூன் அது சேர்த்துக்கலாம். 3 பச்சை மிளகாய் கீரி வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கிறேன். தக்காளி சேர்த்துக்கிறேன். பெரிய தக்காளியாக இருந்தது, அதனால் ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன். அதை வதக்கலாம். கொத்தமல்லி ஒரு கைப்பிடி எடுத்து வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கலாம். புதினா கொஞ்சம், இதை வதக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூனு, தனி மிளகாத்தூள் சின்ன ஸ்பூனில் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கலந்துக்கலாம். இப்போ நான் எடுத்து வச்சுருக்கேன் சிக்கன் சேர்த்துக்கலாம். இப்போ அரிசி ஊறிட்டு இருந்தது பார்த்தீங்களா, 2 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இதை கலந்துக்கலாம். இப்போ குக்கர் மூடி ஒரு 2 விசில் வந்ததும் ஆஃப் பண்ணிக்கலாம். குக்கர் விசில் வர்றதுக்குள்ளே சிக்கன் 65 ரெடி பண்ணிக்கலாம். கடாய் சூடாகிடுச்சு, எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடாகிடுச்சு, சிக்கன் போட்டுக்கலாம். சிக்கன் 65க்கு ரெடிமேட் மசாலா தான் போட்டிருக்கேன். கூடவே 1 ஸ்பூன் மைதா, 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கேன். உப்பு, கொஞ்சம் தயிர் சேர்த்துருக்கேன் ஊற வைக்கிறதுக்கு. இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். இதை பாருங்கள், மசாலா பிரியாமல் இருக்குது பாருங்கள். ஹோட்டல்லலாம் சிக்கன் கொஞ்சம் பெருசாக தெரியும் பார்த்தீங்களா பீஸு, அது வந்து மைதா தான். இங்கே பாருங்கள், தெரியுதுங்களா? இப்போ மசாலா பிரியாமல் மசாலா பிரியாமல் எப்படி வந்து போகிறாங்க. காரத்துக்கு ஏற்ற அளவு தனி மிளகாத்தூளும் சேர்த்துருக்கேன். ரெண்டு விசில் வந்துடுச்சு, குக்கர் ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து திறந்து பார்க்கலாம். ஓப்பன் பண்ணியாச்சு.
கொஞ்சம் ஆறினதும் ரைஸ் உதிரி உதிரியாக வந்துடும். சூடாக இருக்கு. குக்கரில் சட்டுன்னு ஒரு சிக்கன் பிரியாணி செய்துட்டோம். நீங்களும் இதே மாதிரி செய்து சாப்பிட்டு பாருங்கள். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.